ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வேலை சரியாக இருக்குங்க. ஒரு எப்போ பாரு சமைக்கிறதும் சாதம் போடுறதும் குழந்தைகளை பார்த்துக்கிறது வீட்டு வேலை செய்கிறது இப்படி இருந்தால் அந்த செடிகளை கவனிக்க முடியலையா, அது மேலெல்லாம் ஒரே வெள்ளை வெள்ளையாக இருக்கே அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி அனுப்பிச்சா அவர் இங்கேருந்து அந்த சாந்தியிலேருந்து இது வாங்கிட்டு வந்தாங்க, உரம் வாங்கிட்டு வந்தாங்க, ஆர்கானிக் உரம் அப்படின்னு சொன்னார். அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த உரத்தில் அந்த வேரை மட்டும் கிளறி விட்டுட்டு அதில் போட்டால் போதுமா. ஒரு 2 ஸ்பூன் உரம் கூட இருக்காதுங்க ஒரு பாக்கெட்டு. அது 40 ரூபாயாம். ரொம்ப காஸ்ட்லி அந்த உரம். சரின்னு ஒரு 6-7 பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த க்ரோ பேக்கில் வச்ச செடிகளில் தான் மேலெல்லாம் தக்காளி செடிக்கு தான் மெயினாக ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூஞ்சக்காளான் பூத்தா மாதிரி நிறைய வந்திருக்குங்க. உங்கள் வீட்டு செடிகள்லாம் அந்த மாதிரி இருக்குமா, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி வருமா அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த செடி இருக்குது, அந்த செடியில் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத க்ரோ பேக்கில் உள்ள அந்த புல் இதெல்லாம் மழைக்கு வளர்ந்துருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு களை எடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன அந்த தேவையில்லாத செடியெல்லாம் முளைச்சிருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த உரத்தை அடியில் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மண் இறுகி இருந்தது. அடியில் கொஞ்சம் கிளறி விட்டோன்னு கொஞ்சம் லூஸாச்சு. அதுக்கப்புறம் அந்த விதையை போட்டு மூடி திரும்ப மண் அது மாதிரி கிளறி விட்டு எல்லா செடிகளுக்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி. நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு முடியல கொள்ளலைன்னா டாக்டர்கிட்ட போட மாதிரி செடிகளையும் அந்த மாதிரி கவனிக்க வேண்டியிருக்கு நம்ம. அதுகளும் பார்த்திங்கன்னா இந்த உரங்கள் போட்டால் தான் அது மேலே அந்த பூச்சி வர்றது இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் போல இருக்குது. அதே மாதிரி இந்த செடியிலையுங்க அந்த இலை சுருட்டு புழு அப்படின்வாங்க பார்த்திங்களா, அது மாதிரி இந்த மஞ்சளில் பெரிய பெரிய இலையாக இருக்குது பாருங்கள். அந்த மஞ்சளில் நல்லா உள்ளுக்குள்ளே சுருட்டி இலையை சுருட்டி இருக்கும். அந்த இலையை சுருட்டி இருந்த இலையை விரித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பச்சை கலரில் நல்லா ஒரு இன்ச்சுக்கு புழுங்க, பெரிய பெரிய புழு அந்த மாதிரி இருந்தது. சரின்ட்டு அதையும் எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போன வாரம் அதுக்கு அவங்களே செடிகளுக்கு மருந்து வைக்கிறவங்க வாசலில் போவாங்க, விற்றுட்டு வருவாங்க செடிகளோட. நம்ம மருந்தும் கூப்பிட்டோம்னா பார்த்து வச்சுட்டு போவாங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம அந்த மஞ்சள் செடிகள்லாம் போன வாரம் வச்சேங்க. வீடியோ தான் என்னால் எடுக்க முடியல, அப்போ ரொம்ப பிஸியாக இருந்ததுனால. அதனால் ஓரளவு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அவர் வச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புழு வரல, அதில் புழு வரல. மஞ்சள் நல்லா இருக்குங்க, நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. அதனால் மஞ்சள் செடியிலேருந்து எல்லா செடிக்குமே ரோஸ் செடி இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி உரம் மருந்து வைக்கிறது அப்படின்றாங்க அவங்க. அது மாதிரி வச்சுட்டு போனாங்க அப்படின்னா வராதான். ஆனால் ஆர்கானிக் தான் அப்படின்றாங்க. என் பொண்ணு இதுவே வேண்டாம், ஆர்கானிக்காகவே கொடுங்க எங்களுக்கு, இல்லைன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால். அதனால் பார்த்திங்கன்னா சரின்ட்டு ஆர்கானிக் உரமாகவே அவங்க அதில் உள்ள மஞ்சள் அதெல்லாம் வச்சுட்டு போனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்ததுங்க, குண்டு மல்லி. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தழைச்சி இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. இந்த மழை பெய்யவே கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குங்க. செடிகள் ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைம்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இந்த பவழமல்லிப்பூ காலையில் உதிரும் சுவாமிக்கு. அதை கொஞ்சம் பறிச்சுட்டு கொஞ்சம் அந்த ஊஞ்சலில் உட்காந்து அர்ச்சனையை பார்த்துட்டே ஏதோ அவளோட பேசிகிட்டே அந்த பவழமல்லிப்பூவை பறிச்சுட்டு அந்த ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு இந்த செடியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போவேன். அது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. அது செடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், செடி நீங்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையாவது 1-2 செடிகள் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் அடியில் ஓட்டை போட்டு, பழைய பக்கெட்டில் ஓட்டை போட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு வைங்க. நான்லாம் மண் இதில் தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம வசதிக்கு தகுந்த அளவு செடி வைக்கலாம், அதுவும் வளர்ந்துக்குது. அந்த காலத்துலலாம் எந்த இதை பற்றி மண் வாங்கினாங்களா இது வாங்கினாங்களா. இப்போ தான் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுனால மண்ணே நம்மளால் பார்க்க முடியல. அதனால் காசை கொடுத்து வாங்குகிறோம் நம்ம. இங்கே நீங்கள் பக்கத்தில் மண் ஏதாவது இருந்ததுன்னா ரோட்டில் இருக்கிற மண்ணை கூட நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா இடமா பார்த்து நம்ம எடுத்து அதை போட்டு கூட வைக்கலாங்க. வைக்கும்போது செடி நல்லா தான் வருது. எங்கள் வீட்டு இந்த செடிக்கு அடியில் இருக்கிற மண்ணை தான் போட்டு நான் வச்சேன். எல்லா செடியுமே கொஞ்சம் தழைச்சி தான் வந்திருக்கு. மண்ணெல்லாம் காசு கொடுத்து வாங்கலைங்க, பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு ஃபிட் ஆகாது. அது இருக்கிறதுல உரம் வாங்குறது, இந்த க்ரோ பேக் வாங்குறது, செடி வாங்குறது, விதை வாங்குறது, இதுக்கு தான் செலவு பண்ணி வாங்கினா. மண் மட்டும் வெளியில் இருக்கிறதுனால அந்த வேப்ப மரத்துக்கு அடியிலே மண் நல்லா இருந்த செம்மண் அதையே எடுத்து நான் க்ரோ பேக் எல்லாத்துலேயும் நிரப்பி அதுதான் வச்சுருக்கேன். இது கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியல, கமெண்ட்ஸில் பார்க்குறவங்க சொல்லுங்கள். ஏன்னா அப்படி வச்சது தான் செடியெல்லாம் வளருது. இந்த பக்கம் இருக்கிறதுல இந்த பக்கம் மண் இல்லாதனால க்ரோ பேக்கில் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த கொஞ்சம் தான் மண் தர விட்டுருக்காங்க அவங்க. அந்த பவழமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி, இந்த மற்ற செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற மண்ணிலே தான் அப்படியே அந்த தர மண்ணிலே தான் அப்படியே வளருது அது. அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு தான் எடுத்து போட்டேன். பார்த்தா நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
இதுதாங்க. நம்ம வந்து மனசுக்கு அப்படியே ரொம்ப நிறைவா இருக்கு. செடி வச்சுட்டோம் அப்படின்னா, அதோட வந்து ஒரு அ இது ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த செடிகளுக்கு தண்ணி வைக்கிறது, இந்த மாரி வாரம் ஒரு தடவ வெத வைக்க இது போடுறது, புதுசா வெத வாங்கி வைக்கிறது. இதில வந்து நம்ம கவனங்கள்லாம் செலுத்தும்போது, கொஞ்சம் நமக்கு வந்து நேரமும் வந்து பயனுள்ளதா போகுங்க. நேரமும் பயனுள்ளதா போகும். நம்ம நேரத்த வந்து நம்ம பார்த்திங்கன்னா, நல்லா பயனுள்ளதா செலவிடணும். நான் என்னோட நேரத்த எப்படி செலவிடுறேன் அப்படின்னா, யூடியூப்ல வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் குடுக்குறேன். காலையில மோஸ்ட்லி சமையல் பார்த்தீங்கன்னா, கிருத்திகா பண்ணிடுவா. அதனால எனக்கு சமைக்க வேலை இருக்காது. யூடியூப்க்கு ஏதாவது சமையல் பண்ணுவேன். திடீர்னு நெனச்சு புதுசா ஒரு ரெசிபி யோசிச்சு பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த பாலக்கீரைங்க. இந்த பாலக்கீரை எப்படி வந்ததுன்னே எனக்கே தெரியல. வெளியிலேருந்து மண் எடுத்து கொஞ்சம் மண் இது இறுகி இருக்கே அப்படின்ட்டு இந்த துளசி மடத்த கொத்தி புதுசா துளசி வச்சு, அந்த மண்ண தான் கொண்டு வந்து நிரப்பினேன். அதில உள்ள அந்த தப்பு விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலியமா அந்த பாலக்கீரை நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. சரின்ட்டு அதுக்கும் கொஞ்சம் உரம் வைப்போம் அப்படின்றதுனால நான் அத வச்சிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட நேரத்த பார்த்தீங்கன்னா, யூடியூபுக்கு வீடியோ போடுறதுலயும், அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள பார்த்துக்கிறதுலயும், நெக்ஸ்ட் வந்து சனிக்கிழமையானா சாய்ராம் அ ச சாரி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் 108 எழுதுவேன். வியாழக்கிழமையானா சாய்ராம் சாய்ராம் 108 எழுதுவேன். இப்படி என்னோட டைமை ஒதுக்குவேங்க. ஈவினிங் டைமில சகஸ்ரநாமம் சொல்றது, மார்னிங் டைமில வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது, இப்படியே என்னோட டைமை நான் ஒதுக்கி கொஞ்சம் பயனுள்ளதா ஆக்கிக்கிறேன். நீங்களும் அந்த மாரி டைமை வந்து செடிகள் பராமரிக்கிறதுலயும், இந்த பக்தியிலயும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஏஜ்டு ஆனாலே நம்ம மனசு வந்து கோவிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா நல்ல திடமா இருக்கும். இந்த குழந்தைகள வச்சுட்டு இந்த வல்லப கணபதி கோவில் தவிர மத்தபடி எங்கேயும் போ முடியல. எப்பயாவது ரேரா மந்த்லி ஒன்ஸு அந்த மாரி ஒரு அ இது கேப் போட்டுக்கிட்டு எங்கேயாவது சூலூர் கோவில், ராகவேந்தர் கோவில் அங்க இங்க போயிட்டு வருவோம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் என் வீடியோவ ரசிச்சு பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நாளைக்கு வேற ஒரு வீடியோவுல உங்கள நான் சந்திக்கிறேன்.